பாரியம்மா, எங்க ஏரியால தலைவனுக்கு 100க்கு 100 கட் அவுட். யார் செலவு? நம்ம தான் பண்றோம் அண்ணனுக்கு. நான் பண்றேன் பாலாபிஷேகம். நான் பீராபிஷேகமே பண்ணுவேன். நான் அண்ணன் தானே போடுவேன். நீ எதோ போடு, ஆனா என்ன மீறி தான் போடணும். எல்லாத்துலயும் நான் தான் இருக்கணும். தலைவா வந்த தலைவா இந்த மீசா பாரியா. அவர் நடைய பாத்தீங்களா? செம்ம ஆளே அழகா இருக்காரு. தனித்தனியா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. மீசாதான் எனக்கு, அந்த மீசாதான் தலைவா தட்டி தூக்குறோம் தலைவா. யாராவது இது மாதிரி மீச வச்சிருக்காங்களா? இப்படி கம்பீரமா யாராவது இருந்து பாத்திருக்கீங்களா? எந்த படத்துல இது மீச வந்திருக்கா? என் தலைவா மீசா பாரு. ஏய் மீசாடா. என் மீசைய பார்த்தா ஆசையா இருக்கா? அதுவே படம் 100 நாள் ஓடும். மீசைக்கே ஓடும். தமிழ்நாட்டுல எங்க தலைவர் படம் தான் எல்லா தியேட்டர்லயும். நீ ஒண்ணும் கவலைப்படாதா, நான் பாத்துக்கிறோம். நாம பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்குவீங்களா இல்ல படத்தை கவுத்து முடிவீங்களா? தலைவா தூக்கி நிறுத்த போற நாங்கதான். நீ வரதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன பேசுனீங்க? அண்ணன் தானே, நான் போடுறேன். நான் பாலாபிஷேகம் பண்றேன். நான் பீராபிஷேகம் பண்றேன். கட் அவுட் 100க்கு 100 நானு. 100 அடி கட் அவுட்டா? ஆமா. வந்து நான் ஸ்டார் ஆயிட்டேன். ஸ்டாரா? தல 5 ஸ்டார். நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவருக்கு 5 ஸ்டார் தான். சரி, நீ 15 ஸ்டார், 10 ஸ்டார், ஏன் 100 ஸ்டார். எங்க தலைவன் தான். நம்ம தொழில் திறமையை பார்த்து இவங்களே கண்ணு வைக்கிறாங்க. மீசாடா. ஏய் அந்த மீசா பாடுறா மீச. அந்த மீசைக்கு இதுக்கு தான் தொண்டைய வேணுங்கிறது. நாங்க இருக்கோம். இங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கட்சியில இருக்கும்போது தான் நீ பார்த்த. சினிமாக்கு நீ வந்துட்ட. இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி நான் தலைவனை தொட முடியாது யாருமே. கட்சியில தானே கவுத்துட்டிய, சினிமாலயா வந்திருக்கேன். அண்ணே பேசாதனா, அப்படி பேசாதனா. இல்ல நடிக்கிறது நான் அரசியல பல நடிச்சிருக்கேன்பா. திடீர்னு சினிமால கூட்டு வந்துட்டானுங்க. சரி நடிக்கிறேன், ஆனா வந்து நீங்க பாதுகாப்பா இருப்பீங்களா? தலைவரே, நீ எப்படி அரசியல் இப்படி ஆக்டிங் கொடுத்துந்த, அதே ஆக்டிங்க அப்படியே டபுள் மடங்கா இங்க சினிமால போட்டீங்கன்னா டாப் பயங்கரமா பிச்சுக்கும். அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல ஒண்ணு மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அப்படியா? அந்த அளவுக்கு நான் நடிக்கிறேன்னா? ஆமா. இங்க பாரு, கமல் ஓய்வு, ரஜினி ஓய்வு, ஆமா, விஜய் ஓய்வு, அடுத்து நீதானா? இப்ப இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? அரசியலுக்கு வந்தாங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க? சினிமாக்கு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அந்த இடம் நம்மளுக்கு தான். சினிமால இருந்து அரசியல் போனது பழைய கதை. அரசியல் இருந்து சினிமாக்கு வர பார், இதுதான் லேட்டஸ்ட். அப்போ வந்து நான் சினிமால இனிமே ஊரலாங்கிற. ஆமா. இனிமே சினிமா மட்டும்தான் எனக்கு. ஆமா. அரசியல் தேவையில்லை. தேவையில்லை. ஆனா எனக்கு பயமா இருக்கப்பா உங்களோட மீசா பாடுறா. மீசா இந்த மீசா தான் பேசுது. மீசா தான் பேசுது. இல்ல இந்த மீசை நீ நோட் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரியே தோணுது. கம்பீரமா இருக்குனா இந்த மூஞ்சிக்கு இந்த மீசா தான் இருக்கு. மீசா தான். என் மீசைய பார்த்தா ஆசையா இருக்கா? சரி, அப்ப அண்ணன் வந்து அரசியலை விட்டுட்டு இப்ப வந்து சினிமாக்கு வந்துட்டேன். ஆமா. இனி வந்து சிறப்பா அண்ணனா ஓஹோன்னு கொண்டு போகணும். நீ எங்க 3 பேரையும் பொறுப்பு விட்டுரு. சரி, அவ்வளவுதான். ரைட். தமிழ்நாடு எப்படி நீ அரசியல் இருக்கும்போது கூறு போட்டு வித்தோமோ, இந்தியாவே கூறு போட்டு வித்தோம். நீ தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டுல லோக்கல் பாலிசி இருக்கிறதுனால ரைட் ரைட். படம் பேர் என்ன, அந்த மலையை கூறு போறதுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல தான் இந்த மலை இருக்குது. இல்லக்கு நம்ம வந்து என்ன பேர் வச்சிருக்கோம்? காந்த மலை. ஆமா. நம்ம வந்து காந்தமா இருந்து இழுக்கிறோம். அவ்வளவுதான். நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். சரி, ஆமா. பேச்சோர லிஸ்ட் முக்கியமான விஷயம் சொல்லுமா, என்ன பண்ணா? இவர் வந்து பால். ஆமா, பால் விஷயம் வருதா மாட்டாரு. நான் வந்து சாப்பாடு அண்ணா. சரி, ஆமா, நல்லா பண்ணுங்க. இவர் வந்து கட் அவுட் 100 அடி. ஆமா 100 அடி. ஆமா, இருக்கவே நம்ம ரைட் அவுட்டா பேசறோம். இந்த மீசைக்கு 100 அடி. மீசை மட்டும் 10 அடிக்கு வரணும். சரி, அதுக்கு பிரச்சனை இல்ல. அவங்கவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணுங்க, செலவா பண்ணுங்க. செலவு மட்டும் செலவா? என்னங்க சும்மாலாம் விட்டுட்டாங்க. டேய் சாக்ஸ் வைக்கலையா? சும்மா. டேய் ஓரமா கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் விடுறா. அப்படினா பால் அபிஷேகத்துக்கு ஒரு 50,000 ரூபாய், சாப்பாடு செலவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய், கட் அவுட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய். போதுமா? செக்ல மட்டும் சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா. இல்ல இதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே, நீங்க பண்றது ஏத்துக்கிட்டியா? தலைவனுக்காக பண்றோம் நாங்க. தலைவனுக்காக தொண்டைய பண்ணணும்பா. தலைவா நான் விளையாடி நீரியா? அப்புறம் 100 அடி பேனர் யாரு சிறப்பா வைப்பா வைக்கிறான். நீ வச்ச இங்க
நீ என் கண்ணோட 100 அடி வச்சு ஆ, எனக்கு கீழே நீ இருக்கிற மாதிரி ஆ, போஸ்ட் வச்சாச்சுக்க ஆ. உன்னைதானே இந்த உலகம் ஃபுல்லா பாக்கும். அரசியலும் உன் கீழ இருக்கணும், சினிமாலையும் உன் கீழ இருக்கணும். கண்டிப்பா என்னையா இது? எப்போதும் எங்களுக்கு கீழே தான்ப்பா எல்லாருமே. அதெல்லாம் சரி இருக்கிறான், காசை கொடு. காசு தானே ஒரு சைன் sign மட்டும் போடுங்க. சைன் மட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் போட்டேன் சைன், எல்லா சைன் நான் போடுறேன். ஓகேவா? நீங்க நல்லா சிறப்பா பண்ணுங்க. முதல்ல பண்ணுங்களா போடு. படம் ரிலீஸ் ஆகட்டும். மழை தலைவா, படம் ரிலீஸ் ஆகட்டும். இதெல்லாம் பண்ணாதான் ஆ. ஓடவே செய்யும். என்ன ஓடு? நானா? நான் திருப்பி போடணுமா? 1000 பேருக்கு அன்னதானனா லட்சம் பேருக்கு போடணும். 1000 பேர்லாம் பத்தாது. நீ என்ன நினைச்சு நிக்கிற? ஆ. அரசியல நீ மீட்டிங் போட்டா ஒரு பையன் நின்னு பாப்பானா அவன் பேச்சா? கேப்பானா அவன் ஒரு பையன்? அதான் கேட்க மாட்டானுங்களே. சினிமாக்கு வந்தா நான் அதனால தான் வந்திருக்கேன் சினிமாக்கு. சினிமாக்கு வந்தா மட்டும் நான் கூட்டமா வந்துட போகுது. எல்லாரையும் கூட்டின்னு வரதுல இதுக்கெல்லாம் செலவாகும் தலைவா. என்ன தலைவா நீ? இப்போ சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட். சைன போட்டு தலைக்கு 50 ரூபா கொடுத்துரு. 50 ரூபா இல்ல 100 ரூபா கொடுத்து நான் கூட்டின்னு வரேன். பிரியாணி போடுறேன். என்ன நினைச்சுக்கிறா? தலைவருக்கு 100 ரூபாய் போதுமா? பிரியாணிலாம் வேணாம். 2 மணி நேரம் தான் படமே. சரியா? அந்த நீ 2 50 ரூபா கொடு போதும். வைக்கணும் தலைவா. என்ன தலைவா நீ எனக்கு பேசுற? உட்கார உள்ளே உட்கார வேணாம். நீ டிக்கெட் வாங்கிட்டு வெளில போரு. அப்ப எப்படி நீ கிரௌட இங்க பாரு, என் கூட்டத்துக்கு நான் கூட்டம் போட்டு பேசுவல. ஆமா, அப்ப என்ன பண்ணுவானுங்க? ஒரு பையன் வர மாட்டான். வந்து உட்கார்ந்த மாதிரி உட்காந்து காட்டி போயிருவானுங்க. ஆமா, பின்ன சேர்ல காலி. எனக்கு தேவை டிக்கெட் காலியாகணும், அவ்வளவுதான். அது எப்படி காலியாகும்? காசு கொடுத்தாதான் காலியாகும். சரி, உனக்கு டிக்கெட் காசு வேணும், அவ்வளவுதானே? சைன் போட்டு கொண்டா. நான் உன் பேர் போட்டுனா இன்னும் செக்ல சைன் போட்டு விடு. இது எதுக்குப்பா? சேஃப்டிக்கு தலைவா போடு தலைவா. ஏய், ஒண்ணுமே எழுதாம போட்டுருக்க. சினிமாவுக்கு வந்துட்டா சும்மா கிடையாது, போடு. அதுக்கப்புறம் வந்து சைன் நீ பிஸி ஆயிடுவா. நாங்க என்ன உன் பின்னாடியேவா தெரிஞ்சுட்டு இருப்போம். போடு. சும்மாலாம் அவனை வந்து பார்க்க முடியாதா? நீ வேற அப்படி பார்த்தாலும் அலோவ் பண்ணாத. நீ சைனை மட்டும் போட்டு கொடு. அப்ப அரசியல சம்பாதிச்ச புள்ள சினிமால காலி பண்ண முடிவு பண்ணிட்டியா? என்ன பண்றது? அதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கா? அப்ப காலி பண்ண முடிவு பண்ணிட்டியா? ஆமா, சினிமாக்கு வந்தா காலியா செலவு தான் பண்றது போடு. படத்துல எடுத்துடலாம் நம்ம. எவ்வளவு அப்படிங்கிற அப்படிதான். அதுல சம்பாதிச்சது இதுலதானே அதிகமா சம்பாதிக்காங்க. இதுல போட்டு விடுனா சரி, ரைட். வர்றதுக்கு 2-3 சைனா போட்டு விடணும். சொல்றியே, இல்லையாம்மா, நான் ஏதோ கேட்டுக்கிறேன். சரிப்பா, இந்த செக்கு பத்திரம் போய் நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து சிறப்பா பண்ணுங்க. தலைவனை எங்கோ கொண்டு போனோம். நீ போய் நிம்மதியா தூங்குனா நான் பாத்துக்கிறேனா? சரியாமா, சைன் பாத்துக்கிறேன். கரெக்டா இருக்கா பாரு, அதான் மெயின். சைன்லாம் கட்டப்பட்டிருக்காரு. சரி, நாளைக்கு போயிட்டு பேங்க்ல இருந்து காசு எடுத்துன்னு வந்துரு. இவங்க பாருப்பா, தலைவர் நான் தான், ரசிகர் மன்ற தலைவர் நான் தான். இப்ப நாங்க என்ன யாரு? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நீ தலைவரா இல்ல, நான் தான் தலைவரு. நான் தான் தலைவர். என்ன நீ துணை தலைவரா இருக்கா? நீ துணை தலைவராரு? 2 பேர் முதல்ல நிறுத்துங்க. என்ன என்ன இந்த நாட்டுல யாருக்கு முதல் உரிமை இருக்கு? யாருக்கு? யாருக்கா? லேடிஸ்க்கு தான் முதல் உரிமை இருக்கு. பாமாங்கட்டி, நீ வேற காமெடி பண்ணி. காமெடி பண்றேனா? ஆமா, நான் இல்லாம நாங்க இல்லாம ஏதாவது நடந்துருமா? நான் நடத்தி காட்டுவேன். நான் காட்டுறேன். எப்படி நடத்தி காட்டுவீங்க? நான் நடத்தி காட்டுவேன். நான் தான் தலைவரு. நான் தான் தலைவர். நான் தான் தலைவர். ஏய், நான் தான்டா தலைவரு. நான் தான் தலைவர். நான் தான் தலைவர். சைன் போட்டு கொடுத்தது என்கிட்ட. சைன் வாங்க சொன்னது நானு. அபிஷேகம் பண்றது நானு. அன்னதானம் போடுறது நானு. நான் கட் அவுட் இருக்கிறது நானு. நான் தான் தலைவரு. சைன் போட்டு வாங்குனது நானு. வாங்கிக்க. இது இல்லாம உங்ககிட்ட கொடுத்துருவாங்களா? ஓ, என்ன மீறி தலைவர் பதவி அவனுக்கு குத்துருவானா அவன்? அவன் எனக்கு தராம போயிருவானா? ஏய், அவனே நான் சொல்றதா கேட்கணும். அப்ப நான் சொல்றத அவன் கேட்க மாட்டானா? நீ சொல்றது எப்படி அவன் கேட்பான்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவனே அரசியல்ல வந்து கேப்பாரு மேப்பாரு இல்லாம இந்த மூலையில போயிட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதனால சினிமால நடிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கின்னு வந்திருக்காங்க. நீ வந்து அவன் எப்படி இது பண்ணுவான், அவன் எப்படி கொடுப்பாங்க? நான் தான் தலைவர். உனக்கு தந்துருவானா? என்ன மீறி அவன் நான் என்ன தான் மீறி தலைவர். தந்துருவானா? நான் தான், எனக்கு தான். ஏமா, காமெடி பண்ணி இருக்காத. சரி சரி, எல்லாரும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிய. சரிங்களா, தலைவர் யாருன்னா முடிவு பண்றேன். நல்லபடியா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சப்பா, நான் பாட்டுக்கு சிவனேந்திரனாடா அரசியலுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தேன். என்னைய கொண்டு வந்து இங்கே இழுத்து விட்டு இப்போ இவங்க அடிச்சுக்கிட்டு என்னையே மேற்கொண்டு கிளின்னு கிளிக்கிறானுங்க. அரசியல் இருந்தா கூட நான் சொல்றத கேட்டுக்கிட்டு ஏத்துக்குவானுங்க, பின்னாடியே திட்டுவானுங்க. ஆனா இப்போ முன்னாடியே திட்ட ஆரம்பிச்சானுங்க. இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போறதோ. ஐயோ, இங்கே இருப்போமா இல்ல போயிருமான்னு தெரியல. அண்ணே வாழ்க.